வணக்கம் உடன்பிறப்புகளே. நீண்ட நெடு வருடங்களுக்கு பிறகாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் திரும்பவும் நான் நீண்ட நெடுநாள் கழிச்சு உங்களை இந்த வீடியோ மூலம் சந்திக்கிறேன்னா, இப்போ நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் 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 முக்கியமான ஒரு தேர்தல் என்பதால் உங்களை நோக்கி இந்த காணொளி மூலியமாக உங்களை அடைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் இந்த தேர்தல் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்பதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. நம்பர் 1, இந்த தேர்தல் தான் நமக்கு அடுத்த கட்ட நகர்வை, அதாவது வளர்ச்சி நோக்கி கொண்டு போகக்கூடிய முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்குது. 2014க்கு முன்பு வர இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது சராசரி விகிதமாக வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் வந்துச்சு. இது அனைத்து நாடுகளும் அறிந்த உண்மை. 2014க்கு முன்பு வர டாலரோட மதிப்பு குறைவு எண்ணிக்கையில் தான். அதாவது டாலரோட மதிப்பு யார் சொல்கிறேன்னா, டாலரோட மதிப்பு தான் உலக அளவில் பணத்தின் மதிப்பையும் பொருளாதார மதிப்பையும் அளவீடு செய்யக்கூடிய ஒன்று. இதனால தான் நான் டாலரோட மதிப்பீட்டுக்கு சொல்கிறேன். அப்படி வளர்ச்சி அடைந்த நாட்டை 2014லேருந்து தற்போது உள்ள 2014லேருந்து 24 வரையும் ஒரு 10 வருட ஆட்சியில் மோடி ஆட்சி மிகவும் 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 நம்ம வளர்ந்து வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு 100-120 வருஷம் முன்னோக்கி வளர்ந்து வந்தோமோ, அதை அப்படியே டபுள் மடங்கு 200-250 வருடங்கள் பின்னோக்கி நம்மளை தள்ளிட்டாங்க இந்த மோடி ஆட்சி. 2014க்கு முன்பு வரையும் பொதுப்பணித்துறைகள் சுமார் 60 இருந்ததாக கணக்குகள் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இப்போ இருக்கிறதோ, மோடி அனைத்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் அனைத்து பொதுப்பணித்துறைகளையும் வெற்றி தனியார் துறையாக மாற்றி அதன் மூலம் லாபம் ஈட்டி கொண்டு நடத்திட்டு இருக்காரு. ஒரு நாட்டின் வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது அனைத்து தனியார் துறைகளையும் நாட்டின் பொதுப்பணித்துறையாக மாற்றி மக்களுக்கு சேவையை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுதோ அப்படி சேவையை கொண்டு போய் சேர்த்தால் மட்டும்தான் ஒரு நாட்டின் வளர்ச்சி நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாடு என்பதை அது நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இன்னும் நம்ம இந்த டீப்பாக நம்ம பேச போகணும்னா பேசிக்கிட்டே போகலாம். நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். தமிழக மக்கள் இவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தேர்தல். இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது முக்கியமான தேர்தல் தான். ஏன் தமிழகத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, தமிழகம் ₹1 வரி செலுத்தும் போது அவங்களுக்கு ரிட்டர்ன் வர்றது 29 பைசா தான் நமக்கு ரிட்டர்ன் வருது. நம்மளோட மீதி உழைப்பு முழுக்க சுரண்டி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அவங்க ஒருதலை பட்சமாக வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம வளர்ச்சி நோக்கி நம்ம உழைப்பு சுரண்டி அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் நான் தமிழக மக்களுக்கு ஏன் இது முக்கியமான ஒரு தேர்தல் என்பதை சொல்கிறேங்க. இல்லை புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்த கட்டமாக ஏன் பிஜேபி வரக்கூடாது அப்படின்ற காரணத்தையும் நான் இப்போ விளக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் காரணம், அவர் ஸ்டார்டிங்கை வந்தோடனே மே கருப்பு பணம் ஒழிச்சிட்டு ஜாலியாக அந்த பணத்தோட வருமானத்தில் உலகம் முழுக்க சுற்றி எடுத்துட்டாப்புல. எங்கெங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணிட்டாப்புல. கருப்பு பணத்தை ஒழிப்பேன், அதனால் வர பணத்தை மக்களுக்கு சராசரியாக என்ன வருதோ அதை எல்லா மக்களுக்கும் சராசரியாக கொடுப்பேன்னு உறுதிமொழி அளித்தார் 2014க்கு முன்பு வரை. இந்த கருப்பு பணம் ஒழித்ததுனால மக்களோட எவ்வளோ அவதி என்பது மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்க. எத்தனை பேங்க்கு, எத்தனை ஏடிஎம், எவ்வளோ பேருக்கு க்யூவில் நின்று எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாங்கன்றது. இதனால் பல குறு சிறு தொழில்கள் கூட அழிக்கப்பட்டது. இந்த டிமானிட்டேஷன், இந்த கருப்பு பணம் ஒழிப்பு விகிதம் சொல்லிட்டு அந்த டிமானிட்டேஷன் பண்ணுறப்போ அந்த சிறு சிறு தொழில்கள் வளர்ச்சி அடைந்து வர நேரத்தில் இது ஒரு விஷயமாக எடுத்து அத்தனை தொழில்களும் முடங்கி போச்சு.
இன்ன வரையும் அந்த கருப்பு பணம் ஒழித்ததுக்கான தரவும் சரி, எவ்வளோ பணம் வந்தது போனது, வந்த பணத்தை என்ன பண்ணாங்க, இன்ன வரையும் அந்த தரவு காணோம். 2வது, கார்ப்பரேட் லோன்களை தள்ளுபடி பண்ணுறார், தாறுமாறாக தள்ளுபடி பண்ணுறார். ஏன் கார்ப்பரேட் லோன்களை தள்ளுபடி பண்ணால் தான் அவன் அங்கே கார்ப்பரேட் லோன் வாங்கின அமௌண்ட்டில் கமிஷனாக இவருக்கு அமௌண்ட் வரும். அந்த பத்திரம்னு சொல்லி தேர்தல் பத்திரம் மூலயமா இவங்களுக்கு பத்திரம்னு சொல்லி கொடுத்து அதில் டொனேஷன் பண்ணி கட்சியோட நிதி வளர்த்து அவங்க அந்த ஃபண்டை வச்சு அவங்க தனிப்பட்ட முறையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக கார்ப்பரேட் லோன்களை தள்ளுபடி. ஏயா மாதக்கணக்காக வருஷக்கணக்காக வந்து விவசாயிகள் வந்து டெல்லி கதவை நோக்கி வந்து நின்றுட்டு போராட்டம் பண்ணாங்களே, அவங்களோட கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கலாம்ல. விவசாயிகள் வந்து உங்களுக்கு ஏளனமாக போயிடுச்சு. இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள் உங்களுக்கு பரிவர்த்தனை செய்து பணம் பரிவர்த்தனை பண்ணுறது வந்து உங்களுக்கு தேவையான ஒன்றா போச்சு. இதனாலேயும் பிஜேபி வரக்கூடாது. அடுத்த காரணம் மதக்கலவரம். பிஜேபி முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக எடுத்து பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துத்துவா 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 மதம் 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 மதம். இதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. மதம்னு எடுத்துகிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க திரும்பவும் வந்தாங்கன்னா மத ரீதியாக வந்து தாறுமாற எல்லா மதங்கள் மேலேயும் வந்து இந்து மதத்தை தவிர எல்லா மதங்கள் மேலேயும் ஒடுக்குமுறையை வந்து கையாளுவாங்க. மிக 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 என்ன சொல்கிறது, ஒரு அராஜகமான ஒரு முறையை வந்து கையாளுவாங்க. எப்படின்னு சொல்ல வரீங்க கேட்குறீங்களா? அதையும் சொல்ல நான் கனவுப்பட்டிருக்கிறேன். பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா முதல்ல ஒழிக்கப்பட வேண்டியது மேஜராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளையும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளையும் கண்டிப்பாக ஒடுக்குவான். இப்போ மணிப்பூரில் கிறிஸ்தவ சமுதாயத்தை ஃபுல்லாக ஒடுக்குனாங்க. அடுத்தது அதனால் அசாம் பகுதியில் இருக்க இஸ்லாத்தை ஃபுல்லாக ஒதுக்குனாங்க. இவ்வளோ ஒடுக்குமுறைகளும் அடக்குமுறைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் அதை பற்றி இந்த ரோட் ஷோ பண்ணார் கோயம்புத்தூரில், போய் மணிப்பூரில் பண்ணுறது, இஸ்லாத்தை அவங்க சமூகம் அசாமில் ஒடுக்கப்பட்டாங்களா அங்கே போய் பண்ணுறது பண்ண முடியாது. அடிச்சு செருப்பால் அடித்து துரத்துவான். காரணத்தை சொல்லிடுறேன். இந்துவை ஒளி மொக்கா இந்துங்கிறேன், இஸ்லாத்தை ஒளி. அடுத்தது கிறிஸ்டினை ஒளிடா, மீது இருக்க எவன்டா இந்து தான், வாடா இந்துன்னு எல்லாம் நம்ம ஆளுங்க வந்து இந்துன்னு தூக்கி பிடிச்சிட்டே இருப்பாங்க. இந்துன்னு கையில் பிடிச்சி இந்து வந்து ஸ்டாப்பில் வந்துடுவாங்க. இஸ்லாத்தையும் கிறிஸ்டினையும் அடித்து ஒழிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தாங்க கையில் எடுப்பான் அவனோட முக்கியமான ஆயுதத்தை. ஜாதி ஜாதி ஜாதி. நான் வந்து நீ இவா, நீ அங்கே தாண்டா இருக்கணும், நாங்கள் இங்கே தாண்டா இருக்கணும்னு வச்சான் பாருங்க ஒரு இது வைப்பான். அப்போலேருந்து நான் சனாதனம் சொல்லியிருக்குது, புக்கில் சொல்லியிருக்குது, அதில் சொல்லியிருக்குது, இதில் சொல்லி நீ அங்கே இல்லை, நீ இங்கே வரக்கூடாது, அப்படியே இருந்துக்கோன்னு சொல்லி அங்கே ஆரம்பிப்பாங்க. அங்கே ஆரம்பிக்கிற ஒடுக்குமுறை தான். நம்ம ஆளுங்க இது பைத்தியக்கார பயில இதை புரியாமல் இந்துத்துவா இது தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது கண்டிப்பாக. ஏன்னா இது திரும்ப 5 வருடம் இப்போ வந்தால் நான் கண்டிப்பாக வந்து இதை எங்கிட்டாச்சும் கலவரத்தில் கொண்டு வந்து முடிச்சு இந்துக்கும் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் நடத்தியே தீர்வான் பிஜேபி. இதனாலையும் வரக்கூடாது. சரிங்களா? இதில் கூட்டணி வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாத்துக்கும் கரெக்டான இடத்துல கரெக்டாக பணம் போய் சேர்ந்துருக்குது. இவங்க எல்லாம் பண ஆதாயத்துக்காக ஒன்று சேர்ந்துருக்காங்க பிஜேபியோட. சேவை நோக்கத்தோடு எந்த ஒரு கட்சி வந்து உள்ளே வந்து சேவையை எடுத்து பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாலோ இல்லை இந்தியா கூட்டணியிலேருந்து யார் ஆட்சி அமைச்சாலோ இளைஞர்களின் வேலைவாய்ப்பு 36 லட்சம் வேலைவாய்ப்புகள் வந்து இன்னும் இந்தியாவில் நிரப்பப்படாமல் இருக்க அரசு துறை தான். இதை கண்டிப்பாக அரசு துறையில் நிறைவேற்றும் சொல்லி அவங்க வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர்களின் வேலைவாய்ப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட கல்வி கடனை வந்து ரத்து பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய சாத்தியம். இன்னொன்று, நம்ம தலைவருக்கு சொன்ன மாதிரி சிலிண்டர் விலை 500 ரூபாக குறைக்கப்படும். சாத்தியமான ஒன்று தான். ஏன்னா கச்சாவிலோட ரேட்டு இந்திய மார்க்கெட்டில் கரண்ட் ரேட்டுக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெயோட ஒரு பீப்பாய் ரேட்டு $62 கீழே வந்துச்சு. $62 கீழே வரப்போ அப்படி எப்படி பார்த்தாலும்
ஒரு லிட்டரோட விலை சாத்தியக்கூறு ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை 62லேருந்து 65க்கு மேலே தாண்டாது. அப்படின்னு இருக்கப்போ கேஸோட ரேட்டு கம்பல்சரி கம்மியாகும். கச்சா எண்ணெயோட ரேட்டுகள் கம்மியாகிறப்போ இதெல்லாம் வந்து கம்மியாகிடும். ஸோ இதையும் கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. ஓகேயா? இன்னொன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கிய கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் தம்பிகள் நாய் தம்பிகள்னு ஒரு கூட்டம் கிளம்பி வரும். அவர் அண்ணன் பேசிட்டாரு பண்ணிட்டாரு, எதையும் நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் எப்படின்னா, அந்த தெருவில் போகிற நாய் ஒன்று எஜமானனுக்காக தெருவில் போகிறவங்கள ஒரு 2 கற்றுனுச்சுன்னா அந்த எஜமானன் வந்து ஒரு 2 புறை எக்ஸ்ட்ரா போடுவார். இதை பார்த்து அந்த நாயோட குட்டிங்க இருக்குல்ல, அதுங்களும் கற்றுச்சு அந்த நாய்க்கு ஒரு புறையை போடுவார். புரியுதுங்களா? இப்படி விசுவாசத்தை காட்டுன்னு தெருவில் போகிற எவனையாக இருந்தாலும் அந்த நாய் கத்தி எஜமான்ட்ட புறையை வாங்கி தின்னணும். இது மாதிரி தான் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள். ஓப்பன் ஃப்ராங்காக சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியில் தலைவர் சீமான்னு ஒருத்தர் சுற்றிட்டு வர்றாருல, அவரோட வேலையே இதாங்க. எந்த கட்சிகிட்டேருந்து எப்படி திட்டுனா அவருக்கு ஆதாயம் எங்கேருந்து வருமோ அதை அப்படியே கரெக்டாக மேனிப்புலேஷன் பண்ணி தம்பிகளை முட்டாளாக்கி வால் கத்தி அந்த சைட்லேருந்து எஜமானன், அதாவது எகெயின்ஸ்டாக யாரை சொல்கிறாரோ அவருக்கு ஆதரவாக செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்து அங்கேருந்து மேலேருந்து பணம் போட்டு அனுப்பிடுவார். இவர் வாங்கிட்டு போயிடுவார். இதை நம்பிக்கிட்டு தம்பிங்களும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ₹10 பிரயோஜனம் இல்லை. இந்த தமிழ்நாடு எலெக்ஷனில் சீமானுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா சீமான் பிரதமர் கேண்டிடேட்டாக யாரை நிறுத்துவார்? திமுக சைடும் போக மாட்டார், பிஜேபி சைடும் வர மாட்டார். அப்போ இவங்க 2 பேர் சைடும் வராதனால இந்தியா கூட்டணிக்கு வர மாட்டார், அந்த பிஜேபி கூட்டணிக்கு வர மாட்டார். வராப்போ இவர் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சுட்டு இவர் பாராளுமன்றத்தில் போய் என்னத்தை கேட்க போகிறாரு? பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றுறாங்க. இவர் யாருக்குன்னு ஆதரவு கொடுப்பாரு? எதிர்கட்சியாக இருக்க இந்தியா கூட்டணிக்கு எதிர்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாரா, ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாரா? இதை மெயின் பண்ணோம். இதே மாதிரி தாங்க அதிமுகவும் போன ஆட்சி முழுக்க பிஜேபிக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு சொம்பில் வந்து நல்லா தண்ணி இருக்கிற வரையும் நல்லது சொம்பு அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சது தாங்க அதிமுக. சொம்பு அடிச்சுட்டு சொம்பு தூக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லை. இப்போ பணப்பட்டுவாடா சரியாக வரலங்க. மேலிடத்துலேருந்து பணம் வந்துருந்தா தானேங்க அண்ணன் வந்து எடப்பாடியை தூக்கிட்டு வந்து நின்று இருப்பாருங்க. எங்களுக்கு அது பிஜேபி தாங்க வேணும்ன்ட்டு நின்று இருப்பார். பணம் சரியாக வர நீ வெற்றுன்னு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக. ஏன்னா அடுத்த கட்டத்தில் முதல் நிற்கக்கூடியது உலக அளவில் முதல் நிற்கிற திமுக இணை வந்து இப்போ அதிமுக இல்லை. அவங்க அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க, அதிமுக கழட்டி விட்டாங்க. இப்போ அவங்க அதிமுகவோட கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சியும் கையில் எடுத்துட்டாங்க. அதிமுகவும் ஜெயிக்குது. இதே சீமான் நிலைமை தான். யாரை பிரதமராக அனௌன்ஸ் பண்ணுவீங்க? பிஜேபியே கடுமையாக சாடி திட்டிருக்கீங்க. யாரை பிரதமராக நீங்கள் அறிவிப்பீங்க? அதனால் மக்களே, இது வேஸ்ட்டான உங்களோட ஓட்டு வந்து ஒரு மிகவும் மதிப்புமிக்க ஒன்று. உங்களை ஓட்டு வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் ஓட்டுகளை சிந்தித்து செயல்படுத்துங்க. சீமானுக்கு போட்டால் யாரையும் அதில் வர நிறுத்த முடியாது. வெட்டி அங்கே மேலே இடத்துல போய் யாரையும் நிறுத்த முடியாது. திரும்பவும் போய் பிஜேபிக்கு நிறுத்தினாலும் இந்தியா கூட்டணிக்கு நிறுத்தினாலும் இவங்க 2 பக்கத்து போக மாட்டாங்க. சீமான் சும்மா கேரான்னு கற்றுவாங்க. ஓட்டு வேஸ்ட்டு. 2வது அதிமுக. இவன் எப்படி தான் கராம்பரன்னு கற்றுனாலும் கடைசியில் ஆதரவு கொடுக்க போகிறது பிஜேபிக்கு தான். ஏன்னா வந்தாகணுமே, பணம் வந்தாகணுமேங்க. பணத்தை பார்த்து தானேங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காப்புல. பணம்னு சொல்லி தானே அவரோட கட்சி வந்து ஒன்றிணைச்சி எல்லாத்தையும் ஒன்றிணைச்சி கொண்டு போயிருக்காரு. எடப்பாடிக்கு போடுறதும் வேஸ்ட்டு. அதனால் மக்களே, இந்த முறை திமுக யாரை அடையாளம் காட்டுகிறதோ, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் யாரை எந்த தொகுதியில் அடையாளம் காட்டுகிறாரோ தயவு கூர்ந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்கள் ஓட்டுகளை, உங்கள் பொன்னான வாக்குகளை அந்த வேட்பாளருக்கு அளித்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தாழ்வன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இந்தியா கூட்டணி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 10 ஆண்டு காலங்களில் நீங்கள் பட்டது உங்களுக்கு நன்கு தெரியும். உங்கள் மனதை தொட்டு பாருங்கள். பொருளாதாரம் லெவலில் நம்ம எந்த அளவுக்கு கீழே போயிருக்கோம். கிராஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அடிமட்டத்தில் போயிருக்கு. இந்தியாவோட வருமானத்தில் சராசரியில் 56% வந்து தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் போயிட்டு இருக்குதுங்க மக்களே.
மொத்த இந்தியாவோட கிராஸ் ரேஷியோ வந்து வெறும் 62. 62ல் 59% வந்து நம்ம வந்து நம்மளோடது மட்டுமே பங்களிப்பாக இருக்குது. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டை வளர விடாமல், இந்தியாவோட வளர்ச்சியையும் பார்க்காம, தனிப்பட்ட நபர் மோடி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து முன்னெடுத்து ஒரு அடக்குமுறை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நான் பிஜேபிக்கு தயவுசெய்து ஆதரவு தராதீங்க. இந்தியா கூட்டணி தலைவர் கலைஞர் வழி வந்தவர், பெரியார் வழி வந்தவர், அண்ணா வழி வந்தவர். இவர்கள் யாரும் வந்து சமத்துவ நீதி, சமத்துவத்தையும் பின்பற்றாமல் இருந்ததே இல்லை. எனவே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்களுக்கு பொதுமக்களாகி நீங்கள் தயவு கூர்ந்து உங்கள் வாக்குகளை அளித்து அவர்களை பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இது இனிமேல் தினமும் ஒரு வீடியோ போட இருப்பதால் தினமும் அல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு வீடியோ இனிமேட்டுக்கு உங்களுக்காக அரசியல் களத்தையும், அரசியல் வேறுபாட்டையும், பொருளாதார வளர்ச்சியையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவது இனிமேல் வாரத்துக்கு ஒரு முறை வீடியோக்கள் வெளியிடுவதாக முடிவு செய்துள்ளேன். இந்த வருகிற 19 கண்டிப்பாக உங்களுடைய வாக்கினை இந்தியா கூட்டணிக்கு தருமாறு தாழ்வன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்றும் உங்களை நாடி உங்கள் அன்பையும் உங்கள் ஆதரவையும் தேடி இருக்கும் உங்கள் கள்ளக்குடி கருப்பு நிலா. நன்றி.